Milky Mist ice cream. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஆனிமா முகத்தோனே அரனுடைய புத்திரனே பானி மாவையற்றோனே விநாயகா பார்வதியாள் ஈண்டெடுத்த பாலகா. எனக்கு வில்லுப்பாட்டுனா என்னன்னே தெரியாது. வீட்டு கஷ்டம், அப்பாவுக்கு உடம்பு முடியாமாச்சு, அப்பா காப்பாற்றணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து அழுதுருக்கேன். படிப்பை விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன வில்லுப்பாட்டு, இதெல்லாம் வில்லுப்பாட்டெல்லாம் ஒரு எப்படி வேலைக்கு போறீங்க கேவலமா பேசினாங்க. இதுக்கெல்லாம் போவாங்களா, பிள்ளைய கொண்டு பாட வச்சிருக்காங்க, இது என்ன பாடிக்கிடும், இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது, பகல்லையும் தூங்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த நம்ம ஒரு பெண்ணா இருந்து இந்த தொழிலை செய்யும்போது நம்ம வில்லுப்பாட்டுக்காரியா யாரு கல்யாணம் பண்ணுவா, இவங்களெல்லாம் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளக்குனாங்க. எல்லா இடத்துலயும் இடம் தர மாட்டாங்க. 9 மணி நேரம் பாடி இருந்தோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்க 7 மணி நேரம் எங்களை விடல, சாப்பிட விடல. ஏன்டா நம்ம இந்த தொழிலுக்கு வந்தோம், ஏன் இவங்க இப்படி பண்றாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல வில்லிசை பாடக்கூடிய சரண்யா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வில்லுப்பாட்டு பற்றியும் இந்த தெற்கத்தியில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாட்டான வில்லுப்பாட்டு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். இப்போ இந்த வில்லுப்பாட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இன்னும் கொஞ்சம் போனா கோயில்பட்டி, விருதுநகர் வர ஓரளவுக்கு இந்த வில்லுப்பாட்டு பத்தி ஒரு ஐடியா இருக்கு மக்களுக்கு. ஆனா வட தமிழகத்தை பொறுத்தவரை வில்லுப்பாட்டுனா என்னமோ பண்றாங்களே அப்படின்னு தான் தோணுது. இந்த வில்லுப்பாட்டுனா என்ன? முதல்ல வில்லுப்பாட்டுன்னு சொன்னா நம்ம கோவில்ல மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குது, அது சில பேர் நடத்துவாங்க. இல்லாமல் மேக்ஸிமம் கோயிலில் தான் நடக்குது. இது சுடலை மாடசாமி கோவில், முத்தாரம்மன் கோவில், ஊசிக்காட்டு சுடலை மாடசாமி, சிவலப்பேர் சுடலை, நிறைய சுடலை மாடசாமிலேயே நிறைய சுடலை மாடசாமி கதைகள் இருக்குது. இந்த கோவில் திருவிழாவில் வந்து நம்ம பாடல கதை, அந்த கதையை கேட்டு அந்த சாமி வந்து ஆடும். அது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒருத்தர் மேல சாமி வரும், அந்த பாட்டை கேட்டு தான் வரும். பாட்டும் வைப்பாங்க, மேளத்திலும் முக்கிய பங்கு இருக்குதுக்கு. இந்த ரெண்டும் கேட்டு தான் இந்த சாமி வரும். இந்த சாமி வந்தாதான் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. வில்லுப்பாட்டு அதனால முக்கியமா கோவில் திருவிழாவில் நடத்துறாங்க. இப்போ பாட்டுல வந்து அந்த சாமியுடைய கதையை பாடுவீங்களா, வரலாறு பாடுவீங்க? ஆமா, சாமியோட வரலாறு பாடுறோம். கரெக்டா அந்த சாமி வரலாறு முடிகிறத வந்துரும், பாட்டை கேட்டு வரும். இப்போ இந்த வில்லுப்பாட்டு வந்து எப்படி நீங்க வந்து ரொம்ப காலமா வந்து பரம்பரையா பண்றதா, இல்ல யார் வேணாலும் கத்துக்கலாமா? அப்படி யார் வேணாலும் கத்துக்கலாம். எனக்கு வந்து எங்க ஃபேமிலியில வந்து நான் தான் வில்லுப்பாட்டு படிக்கிறேன், வேற யாருமே எங்க ஃபேமிலியில யாருமே வில்லுப்பாட்டு கிடையாது. கத்துக்கும் போது நான் மட்டும் தான் கத்துக்கிட்டேன். அப்பா அம்மா சொந்தத்துல யாருமே கிடையாது, வில்லுப்பாட்டு யாருமே. அப்படியா? அது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு இந்த வில்லுப்பாட்டு பாடணும் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ? இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு நான் வில்லுப்பாட்டு படிக்கும்போது வந்து வயசு வந்து 12 வயசு தான் இருக்கும். 12 வயசு. எனக்கு வில்லுப்பாட்டுனா என்னன்னே தெரியாது. வீட்டு கஷ்டம், அப்பாவுக்கு உடம்பு முடியாமாச்சு, அப்பாவுக்கு வேலைக்கு போக முடியல, வீட்டை காப்பாற்றணும். தம்பி, எனக்கு தம்பி. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ அவங்க நல்லா வில்லுப்பாட்டில் நல்லா பாடிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி கேட்டாங்க, உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க, நல்லா வருமானம் வரும், சம்பளம் நல்லா கிடைக்கும், நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை பிள்ளைங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சரி நம்மளும் படிக்கலாம் அப்படின்ட்டு அப்பாவுக்கு ஒரு ஆசை. எனக்கு தெரியாது வில்லுப்பாட்டுனா என்னன்னே தெரியாது எனக்கு, அந்த 12 வயசுல. அப்போ வீட்டு கஷ்டத்துக்காக வில்ல பூட்டிருக்கீங்க. வீட்டு கஷ்டத்தினால அப்படி போனது. முதல் தடவை அந்த வில்லு பாட்டெல்லாம் கத்துக்கும் போதோ இல்ல ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் முதல் தடவை பண்ணும்போது எப்படி இருந்தது? சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேயும் சரி, ஊரில் ஏதாவது ப்ரோக்ராம், பொங்கலுக்கு, தீபாவளிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினா பாட்டு பாடுவேன். சினிமா பாட்டு தான் பாடுவேன், நார்மல் பாட்டு பாடுவேன். அதில் எப்போ நான் ஸ்கூலில் பாடினாலும் சரி, எங்கே பாடினாலுமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. சினிமா பாட்டில் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. அதனால அப்போ அவங்க போனோன்னு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு பாட்டு பாடினேன், அது அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்போ வாய்ஸ் நல்லா இருக்குது, நிச்சயமாக பாட்டு வில்லுப்பாட்டு நல்லா வரும் அப்படின்னு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. அது நல்லா பாடினோன்னே நல்லா பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அதில் கற்றுக்கிட்டேன் அப்படியே. இப்போ இந்த வில்லு பாட்டு அப்படிங்கிறப்ப முதல்ல வந்து ஒரு துவங்குவாங்கல்ல, ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பல்லவி மட்டும் எங்களுக்கு பாடி காட்ட முடியும்? எனக்கு அந்த பாட்டு தான் சொல்லி கொடுத்தாங்க, பிள்ளையார் அடின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் பாட்டு நான் பாடுறேன். ஆனிமா முகத்தோனே அரனுடைய புத்திரனே, அரனுடைய புத்திரனே பானி மாவையற்றோனே விநாயகா பார்வதியாள் ஈண்டெடுத்த பாலகா. பிள்ளையார் பாட்டு எங்க போனாலும் முதல்ல இது ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது முருகருக்கு, சோலை மாமயில் முருகா செந்தூர் வடிவேல் முருகா, செந்தூர் வடிவேல் முருகா வானவர்க்கு உபகாரி ஆனவா,
ஆடுமயில் மீதேறி ஓடிவா. இது ரெண்டாவது. மூணாவது வந்து அம்மனுக்கு, பால சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா, தாயே வந்து குடிகொள்ளம்மா, காலை மாலை உன்னை தொழுவேனம்மா, கதைக்கு துணையாக வந்து நில்லம்மா. அருமையா இருந்தது, அருமையா இருந்தது. அதாவது இப்போ வந்து இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு சாமிக்கான கதைகள். இப்போ அந்த ஒரு ஒரு கதையை மட்டுமே சொல்லி நம்ம வந்து ஒரு 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 நீண்ட கலையை வந்து கொண்டு போக முடியாது. அதுல ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? அதெல்லாம் அந்த 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 டேக்லயே எடுத்துருவீங்களா இல்ல எப்படி? ஆமா, நகைச்சுவைங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப விரும்பல. யாரும் விரும்ப மாட்டாங்க. கதையை மட்டும் பாடுங்க, கதையை மட்டும் பாடினாதான் சாமி வரும். மேக்சிமம் ஊர்ல ஒவ்வொரு கதை அவங்களே வச்சிருக்காங்க, அதை கொடுப்பாங்க, அதை பார்த்து நம்ம பாடணும். நகைச்சுவை ரொம்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப வராது, கேட்க இடத்துல நாங்க சொல்லிக்குவோம். ஆனா இதை விட்டு திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் இப்படி போகும்போது அங்க நகைச்சுவை கேட்பாங்க, அது கதைக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்குவோம். அதுக்கு அது இடையில இடையில ஒரு இடையில கொஞ்சம் சொல்லிவிடும். ஏன்னா அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க. இல்லைன்னா நாங்க பாடுறது அவங்களுக்கே புரியாது, என்னடா நகைச்சுவை இல்லாம இருக்குதுன்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க. அதுக்காக அவங்களே சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க கொஞ்சம் நகைச்சுவை சொல்லுவோம். ஆரம்ப கட்டத்துல வீட்டு கஷ்டங்கள்லாம் மனசுல இருக்கிறப்ப அதையெல்லாம் தாண்டி இந்த கலையை எப்படி நம்ம வந்து ஒரு, ஏன்னா ஒரு ஒரு பாட்டு பாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம மனசு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் ஒரு விஷயத்த நம்ம வந்து கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப அந்த ஃபேஸ் எல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து அழுதுருக்கேன். நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, வேணா அப்பாவை பார்க்கணும், இங்கே வீட்டு கஷ்டத்தை பார்க்கணும். சரி, அப்போ நம்ம படிப்பை விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பை விட்டுட்டு இதுலயே அப்படியே போய் போய் அப்படியே கற்றுக்கிட்டேன். அரங்கேற்றம் பண்ணாங்க, ஒரு 13 வயசுலலாம் அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க. அரங்கேற்றம் பண்ணும்போதே செம கூட்டம் வந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்கு, பிள்ளைக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சரி இதுலயே நம்ம கண்டினியூ பண்ணலாம். படிக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு, ரொம்ப இருந்துச்சு. அது நல்லா நிறைய தடவை நானே அழுதுருக்கேன், வீட்டிலேயே சொல்லி அழுதுருக்கேன். வீட்டிலேயே சொல்லுவாங்க, உன்னோட விதி இதுதான், நீ இப்படிதான் போய் ஆகணும், இனி வேண்டாம், இனி படிப்பு வேண்டாம், இதில் வச்சு இனி எல்லாரும் கேட்பாங்க, இனி ஏன் வரலன்னு கேட்பாங்க. அதனால அப்படியே விட்டுட்டாங்க. என்ன வில்லுப்பாட்டு, இதெல்லாம் வில்லுப்பாட்டெல்லாம் ஒரு எப்படி வேலைக்கு போறீங்க, கேவலமும் பேசுனாங்க. இதுக்கெல்லாம் போவாங்களா, நீங்க படிங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டு நிலைமையை யோசிக்கணும் இல்லை, கஷ்டத்தை தானே நம்ம பார்க்க முடியும். அதனால அப்படியே இதிலே வந்துட்டு அந்த புறம் பேச்சு எல்லாத்தையும் விட்டு நம்ம தொழில் வந்து வில்லுப்பாட்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா. எத்தனை வயசுல இருந்து இந்த திருவிழாக்கள்ல எல்லாம் பாட ஆரம்பிச்சீங்க? ஒரு 13 வயசுல இருந்து. அப்பவே அரங்கேற்றம் முடிஞ்சதுல இருந்தே என்ன சின்ன குழந்தை பாடுறாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பிள்ளைய கொண்டு பாட வச்சிருக்காங்க, இது என்ன பாடிடும், இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பாட்டு பாடி முடிச்ச உடனே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு வில்லு பாட்டு அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றீங்க சாமியே இறங்கி வந்து ஆடும் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்துல ஒரு வில்ல எடுத்து அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதனால கேக்குறேன். அப்ப அந்த அந்த சாமி வந்துதான் அன்னைக்கு ஞாபகம் இருக்குங்களா? சாமியெல்லாம் வந்துருச்சு. சாமியெல்லாம் வந்து பூ மாலையெல்லாம் தந்துச்சு. அதுவே எனக்கு முதல் வெற்றியா இருந்துச்சு. சாமியே கொடுத்துருச்சு. அதனால ரொம்ப வெற்றியா இருந்துச்சு. இதெல்லாம் குருவை நான் சொல்லிக்கிறேன். முதல்ல எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து சுபாமணி அவர்கள். அதுதான் அப்பாவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி. அவங்க தான் முதல்ல கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தான் அரங்கேற்றம் பண்ணது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுனால எனக்கு மேற்கொண்டு அங்கே படிக்க முடியல. முத்துசாமி புலவர் அப்படின்ட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியாத ஆளே கிடையாது, அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு பெண்ணா இந்த வில்லுப்பாட்டு பாட போறது எவ்வளவு கஷ்டம்? ஏன்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம், ஏன்னா இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது டே அண்ட் நைட் நடக்கும் இல்லையா? ஒரு நாள் ஒரு திருவிழாக்கு போறீங்கன்னா டே அண்ட் நைட் நடக்கும். அது எவ்வளவு கஷ்டம், ஒரு பெண்ணா எவ்வளவு கஷ்டம்? ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னு சொன்னா இப்போ எங்களுக்கு இந்த சித்திரை மாசம்லாம் சீசன், பங்குனி சித்திரை வைகாசி சீசன். தொடர்ந்து இந்த சீசன்ல தான் நமக்கு பாட்டு வந்து நெருக்கமா இருக்கும். நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது, பகல்லையும் தூங்க முடியாது, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதுலேயும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாடும்போது அப்படி தெரியலை, கஷ்டம் தெரியலை. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த நம்ம ஒரு பெண்ணாக இருந்து இந்த தொழிலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்க யோசனை வரும், எதுவுமே நம்ம மனசில் எடுக்காமல் இருந்தோன்னா நம்ம நல்ல தொழில் பண்ணலாம். ஆனால் எப்படியுமே பிள்ளைங்க ஞாபகத்துக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் போயிருக்காங்களே, என்ன ஆனாங்களோ, என்ன செஞ்சாங்களோ, ஸ்கூல் போனாங்களா இல்லையா அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்து போகும். மற்றபடி வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? படிக்காங்க, ஸ்கூல் போயிட்டு. எத்தனை பேர்? 2 பெண் குழந்தைங்க. 2 பெண் குழந்தைங்க. அப்போ அந்த வில்லு பாடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு குடும்ப சிந்தனைகள் வரும்? வந்துடும். ஏன்னா அம்மா வீட்டில் நிற்கிறாங்க, நம்ம கிட்ட நிற்கிற மாதிரி இருக்காது பிள்ளைங்க. சரி, அவங்க ஸ்கூல் போனாங்களா, ஒரு காய்ச்சல் வந்தால் கூட நம்ம அதே மைண்ட்லேயே இருக்கும், பிள்ளைங்களுக்கு குறைஞ்சுதா, ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மைண்ட்லேயே இருக்கும். அதனால இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா திருவிழாக்கள் அப்படிங்கிறப்ப டே அண்ட் நைட் பாடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பெண்ணு அங்கே தங்கக்கூடிய சிரமங்கள் அதெல்லாம் இருக்கா?
அது என்னன்னா தங்கக்கூடிய சிரமங்கள் வந்து எல்லா இடத்துலயும் இடம் தர மாட்டாங்க, நல்ல இடம் தர மாட்டாங்க. அது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏன்னா கலைஞர்கள் வந்து நம்ம அவங்க ஊருக்கு போறோம், அவங்க தான் எங்களை நல்லா பார்த்துக்கணும். அதை சில பேர் வந்து மனசுல நினைக்கிறது கிடையாது. எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரிதான், அங்க வீட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வில்லுப்பாட்டெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்லாம் கேட்டவங்க இருக்காங்க அந்த ஆரம்ப காலத்துல. இன்னும் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கா? இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரொஃபஷனா, இது அதை ஒரு கலையை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதவங்க இருக்காங்களா? அப்ப இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. இப்ப எல்லாருமே இந்த தொழில் நல்லா மதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லாவே மதிக்கிறாங்க. ஒரு சில பேர் இருக்கதான் செய்யறாங்க, இருந்தாலும் நிறைய பேர் இதை மதிக்கிறாங்க. வில்லுப்பாட்டுனாலும் நிறைய பேர் மதிக்கிறாங்க. எனக்கு கல்யாண டைம்ல வர என்ன சொன்னாங்க, வில்லுப்பாட்டுக்காரியா, யார் கல்யாணம் பண்ணுவா இவங்களெல்லாம், வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளக்குனாங்க. அவ்வளவு தூரம் இந்த வில்லுப்பாட்டு அப்ப கேவலமா தான் பேசினாங்க. ஆனா இப்போ இதுக்கு நல்ல மரியாதை இருக்கு, வில்லுப்பாட்டுக்கு நல்ல மரியாதை இருக்கு. இப்போ அவங்களே பரவாயில்ல, நீ வில்லுப்பாட்டுக்கு போ, உனக்கு நல்ல மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, உனக்கு பேர் இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வில்லுப்பாட்டு இவ்வளவு பெயர் பெற்றிருக்கு. எங்களுக்காக உங்களுக்கு இப்ப மனசுல தோன்ற ஒரு பாட்டு, இந்த பாட்டை நான் இப்ப பாடுறேன் அப்படின்னு நீங்க எந்த சாமியை பத்தி பாடலாம்னு நினைக்கிறீங்க? கண்ணே மணியே ஆராரோ, கண்ணே மணியே ஆராரோ, கட்டி கரும்பே ஆராரோ, கட்டி கரும்பே ஆராரோ. இது வந்து ஒரு குழந்தைக்கு தாலாட்டு. அந்த குழந்தை வளரும் போது அதுக்கும் பாட்டு இருக்கு. நாளும் ஒரு நல்ல மேனியுமாய், பொழுதும் ஒரு நல்ல வண்ணமுமாய், வளரும் பிறை நல்ல சந்திரனை போல், வளரும் பிறை நல்ல சந்திரனை போல், வளர்ந்து வாரான் பாலகனோ. அதாவது ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வர்றதுக்கும் பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளும் ஒரு நல்ல மேனியுமாய், பொழுதும் ஒரு நல்ல வண்ணமுமாய், வளரும் பிறை நல்ல சந்திரனை போல், வளரும் பிறை நல்ல சந்திரனை போல், வளர்ந்து வாரான் பாலகனும் அப்படின்னு. படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பாட்டு இருக்கு, அதுல நேரம் இருக்காது. நீங்க எந்த சாமி பிடிக்கும்னு கேட்டிருந்தீங்க. சுடலமாட சாமியை வந்து கூப்பிடுறதா இருந்தா எப்படி கூப்பிடுவீங்க? பரனுட மகனே சுடலையில் மாடா, பார்வதியாளுட மகனே வருவாய், உரமுடன் வருவாய் உமையவளானே, உன் வலுவானதை யார் அறிவாரோ, அறிவேன் அறிவேன் சுடலையில் மாடா, அழகுள்ள வீரா வெளியிலே வருவாய், அக்கினி குழிக்குள்ளே நீ இருந்தாக்கால் யார் அறிவார் உன் புதுமைகள் எல்லாம், முக்கீசமுடனே சுடலையில் மாடா, முறையுடன் இல்லடா சுடலை முண்டா அப்படின்னு சொன்ன உடனே சாமியே இறங்கி வந்துரும். இந்த பாட்டு பாடினாலே வராத சாமி வரும். கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த பாட்டு பாடினாலே இது வராத சாமி வரும். இப்போ இந்த மாதிரியான இந்த கோயில் திருவிழாக்கள் இதுல எல்லாம் வந்து போய் பாடுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள்ல நான் வில்லுப்பாட்டு பாட போனப்ப இந்த விஷயம் வந்து என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா ஏதாவது? இப்போ ஊர்வலத்துல பாடியிருந்தோம். இது கல்லுப்பாலம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஊர்வலம் நடந்துச்சு இந்த கோவில்ல. அந்த ஊர்வலத்துல என்னன்னா டிம்போ இருக்குல்ல, டிம்போல ஏறி உட்கார்ந்து நாங்க பாடியிருந்தோம். அப்படி டிம்போ போயிட்டே இருக்கோம், நம்ம பாடிட்டே இருக்கோம், போக 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 பாடிட்டே இருக்கோம். ஏன்னா 9 மணி நேரம் பாடியிருந்தோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன், முடியும் போது 3 மணி அந்த மாதிரிலாம் ஆயிட்டு. அது வந்து மறக்கவே முடியாது, எனக்கு புது அனுபவமா இருந்துச்சு. அப்படி ஒரு வில்லுப்பாட்டு நான் இது வரைக்கும் இவ்வளவு நாளும் பாடியிருக்கேன், அப்படி ஒரு வில்லுப்பாட்டு பாடினதும் கிடையாது. அதனால அது வந்து மறக்க முடியாது. ஏன்னா வந்து வில்லுப்பாட்டுனாலே ஒரு மேடை போட்டு ஒரு இடத்துல இருந்து பாடுறதை காட்டிலும் ஒரு டெம்போ மேல ரொம்ப டிராவல் பண்ணிட்டு பாடுறது கொஞ்சம் மறக்க முடியாத விஷயமா இருக்கு. இப்ப நல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, இந்த ஒரு நாளை என்னால மறக்கவே முடியாது, அந்த நாள் வந்திருக்கவே வேணாமோ அப்படின்னு ஏதாவது கசப்பான நிகழ்வுகள்? அப்படி ஒரு ஊர் இருக்குது, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஒரு ஊர் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னது ஒரு டைமு, எங்களை நிறைய நேரம் பாட வச்சுட்டாங்க. அட்வான்ஸ் தரும்போதே சொல்லி கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி இவ்வளோ டைம் தான் நீங்கள் பாடணும்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வாங்கி பாடியிருப்போம். இது என்னென்னா ரொம்ப இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு நாங்கள் 7 மணி நேரம் எங்களை விடலை, சாப்பிட போயிட்டு வரேன்னு சொன்ன போகிறோம் எங்களை சாப்பிட விடலை சாப்பாடு. அந்த மாதிரி ஊர்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வில்லுப்பாட்டே வெறுத்துரும். ஏன்டா நம்ம இந்த தொழிலுக்கு வந்தோம், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் ஒரு பிள்ளைங்க இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த கேலி கிண்டல்லாம் இருக்குமா? கேலி கிண்டல் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்பவே இருந்துச்சு, இப்போ கிடையாது. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் கூட வராங்க, தெரியும் எல்லாத்துக்குமே. அவங்க ஹஸ்பண்ட் நாங்கள் 2 பேரும் போகிறதுனால தெரியும், அதனால அந்த இதெல்லாம் இப்போ கிடையாது. அவரும் வில்லுப்பாட்டு தான் இருப்பார், அவரும் பாடுவார். அவங்க வந்து அட்வான்ஸ் பிடிப்பாங்க, எங்க குழு தலைவர். இப்போ வில்லுப்பாட்டாகட்டும் ஏதோ ஒரு விஷயம்
ஒரு பெண் தன்னிச்சு பண்ணுறாங்க, அவங்க வந்து தன்னிச்சையாக தெரியுறாங்க அப்படிங்கிறப்பதே அது நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு இப்போ வில்லுப்பாட்டு பாட போகிறீங்க, அங்கே நிறைய நெருக்கடிகள் இருக்கும். நீங்களே சொன்னீங்க சில நேரங்களில் இது வெறுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மாதிரி வில்லுப்பாட்டுன்னு இல்லை, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து உவந்து செழியணும் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு உந்துகோலாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அதாவது தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தான் போகிற ஊரில் மக்களை சமாளிக்க முடியும். நம்ம நடத்துகிறோம், செட்டு வச்சு நடத்துகிறோம், எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். நம்ம கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோம்னா அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால என்னென்னா நம்ம தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரிதான். அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நம்ம அதுக்கு உதவியாக இருக்கணும். இப்போ அவங்க ஃபேமிலி யாருக்கும் உடம்புக்கு முடியாமல் போகுதா, நம்ம அவங்களுக்கு சரி அவங்க லீவ் வேணும்னு கேட்குறாங்களா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட எதுவும் பேசாமல் ஃப்ரீயாக பேசணும். சரி நீங்கள் போயிட்டு வாங்க வேற ஆள் பார்த்துக்குறோம், அந்த மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கன்னு சொன்னாக்க அது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பெண்கள் வந்து இந்த மாதிரி இருக்கவே கூடாது, அவங்க வந்து இப்படி இருந்தால் அவங்க லைஃப் வந்து சரியா இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? யார் என்ன சொன்னாலும் சரிதான், தைரியமாக இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. வேணா அவங்களுக்காக வாழலை, நம்ம வந்து நமக்காகவும் ஃபேமிலியாக இருக்கணும், நம்ம புருஷனுக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழ்கிறோம். அவங்க சொல்கிறத நம்ம காதில் எடுத்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம தான் வேஸ்ட்டாக நம்ம வாழ்க்கை தான் இல்லாமல் போகும். அதனால் அதை காதில் எடுக்காமல் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதுல நம்ம இருக்கணும். இன்னைக்கு தேதிக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களை பேட்டி எடுக்க வந்தது முதல் கொண்டு உங்கள் இன்ஸ்டா பேஜை பார்த்து பரவாயில்ல அப்படின்னு பேஜை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் பேஜ் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு நாட்டுப்புற கலையை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிச்சு? ஒரு இன்ஸ்டா பேஜ் வைக்கணும், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு நான் இன்ஸ்டானா என்னன்னே தெரியாது, எல்லாமே ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்திருக்கேன். வீட்டில் இருக்கும்போது என்னென்னா எங்கள் அப்பா சப்போர்ட் கொஞ்சம் தெரியும்னா, எங்கள் அப்பா முழுக்க காரணம். கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணதான் எங்கள் வீட்டுக்காரர் தான். யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. வீடியோ எடுக்கிறதுலேருந்து போடுறது எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் கொஞ்சம் உதவி பண்ணுவேன் அவங்களுக்கு. வில்லுப்பாட்டு அப்படிங்கிறத தாண்டி பெண்கள் சில விஷயங்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு கலைஞனா இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு உங்ககிட்ட இருந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிமா. Taste the Milky Mist ice cream. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.